முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு. ஏழசன வாழ்க்கையில மாற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. நீ எனக்கு என் தங்கச்சி கனிமொழிக்கும் போடணும்னு சொல்ல, இவங்களுக்கு போட்டுறாத போட்டுறாத. 50-60 வருஷமா போட்டு போட்டு நீ பெத்த பிள்ளைகளை ரோட்ல போட்டதுதான் மிச்சம். ஸ்டாலின், இந்தியாவை காப்பாற்ற ஓடி வாருங்கள். முதல்ல இங்க வாங்க, எங்களை காப்பாத்துங்க. நீங்க வாங்க, நீங்க வாங்க. நீங்க இப்ப இந்தியாவை காப்பாற்ற போறாரு. ஏன்னு கேளுங்க, எல்லா உரிமையையும் இந்திய அரசு பறித்து கொண்டு போனது, அதுக்காக காப்பாற்ற போறாரு. எது காப்பாற்ற போற அப்படி தெரியுமில்ல? கல்வி உரிமையை எடுத்துக்கொண்டு, மருத்துவ உரிமையை எடுத்துக்கொண்டு, மின் உற்பத்தி விநியோக உரிமையை எடுத்துக்கொண்டு மொத்த வரியும் சுருட்டி கொண்டு போகுதுல, அதுக்காக இந்தியா காப்பாற்ற போறாப்ல. உன்னையே நீ காப்பாற்றிக்கொள். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் என்கிறான் சார்லஸ் டார்வின். நீ தகுதி உள்ளவனவ மாறிக்கொள். தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லை, தற்கொலை பண்ணி சாக வேண்டியதான். நீ உன்னை தற்காத்துக்கொள், உன்னை நீ தகுதி உள்ளவனாக மாற்று. அப்ப என்ன பண்ணும்? உனக்கென்ற ஒரு அரசியல் அதிகார வலிமையை உருவாக்கு. நீ கேட்கும் போது பதில். எனக்கு ஏன் பயப்படுறான்? என்னைய சுத்தி பெரும்படை இருக்கு, தமிழ்நாட்டில் உலகம் பூரா இருக்கு. இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆண்டிருக்கலாம், காங்கிரஸ் ஆண்டிருக்கலாம். இந்த கட்சிகள் இல்லாத நாடு இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி இல்லாத நாடு உலகத்தில் ஒரு ஓரத்தில் கூட கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் உரிமைக்கான குரலாக ஓங்கி என் தங்கை கனிமொழி இந்திய நாடாளுமன்றத்திற்குள் ஒழிப்பார். இதில் எந்த கனிமொழி சிறந்தவள் என்று ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கருணாநிதி மகள் கனிமொழியா, சீமானின் தங்கை கனிமொழியா, எவள் சிறந்தவள் என்பதை நீங்கள் வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். எவ்வளவுதான் திறமையும் தகுதியும் இருந்தாலும் வாய்ப்பு இல்லை என்றால் அது பயனற்று போகும். இந்த பிள்ளைகளின் திறமையும் தகுதியும் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து சோதித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். என் அன்பு பெற்றோர்களே, கடைசி தீக்குச்சியை பொருத்தும் போது தீப்பெட்டியில் ஒரு தீக்குச்சி தான் இருக்குது, அதுதான் கடைசி. அதை பொருத்தும் போது எவ்வளவு கவனமாக நீங்கள் பொருத்துவீர்களோ அப்படி இந்த தடவை ஏப்ரல் 19 அவ்வளவு கவனமாக வாக்கை செலுத்துங்கள். இதுதான் கடைசி தீக்குச்சி, கடைசி வாய்ப்பு.